ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி மாதிரியே எல்லா வருஷமும் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் அண்ட் ரொம்ப ஹாப்பியான ஒரு தீபாவளி, நிறையா சக்ஸஸ் அண்ட் ஹெல்த்தி லைஃபோடு இருக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த தீபாவளி எங்களுக்கு எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த ஸ்வீட் அண்ட் காரம் இதெல்லாமே. இதில் இந்த பாக்ஸில் இருக்கிற முறுக்கு அண்டு சோமாஸ் இது ரெண்டுமே 2 days முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். ஃபுட் நீட்டாக நல்லா இருந்தது. எனக்கு இதெல்லாம் நான் இன்னும் ட்ரை பண்ணலை. வருஷம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மா செய்கிற முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஒரு வாரத்துக்கு இது தான் எங்களுக்கு சைட் டிஷ், ஸ்நாக்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி முறுக்கு வச்சு தான் நாங்கள் இது பண்ணுவோம். இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தோசை மாவு இருக்குது. ரெண்டுமே ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டுத்துலேயுமே நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுவேன். இந்த குட்டி பாக்ஸில் பூரணம் இருக்குது. இதில் தேங்காய், வெல்லம், ஏலக்காய், இதெல்லாம் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்ச பூரணம் இருக்குது. இதை வச்சு நான் நெக்ஸ்ட் டே சுழியம் செஞ்சுப்பேன். நம்ம கொழுக்கட்டை கூட செய்யலாம் இதை வச்சு. நான் பாதி கொழுக்கட்டை நெக்ஸ்ட் டே செய்வேன். இது பயறு உருண்டை சொல்லுவாங்க. க்ரீன் கிராம்ஸ் பச்சை பயிரில் செய்கிற லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த பச்சை பயிறு வறுத்து செய்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். இது தேங்காய் கேக், தேங்காய் பர்ஃபின்னு கூட சொல்லுவாங்க. தேங்காய், ஒயிட் சுகர், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கிண்டி ஹல்வா மாதிரி பண்ணி அது நம்ம கேக் மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கணும். நைட்டு 12 o'clock இருக்கும். நாங்கள் வெடி வெடிக்கலாம், 12 o'clock ஒரு வெடி வெடிக்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடியில் வெடி வெடிச்சிட்ருந்தோம். கொஞ்சம்தான் வெடித்தோம். ஏன்னா வீட்டில் நிறைய வேலை இருக்குது. நாங்கள் இனிமேல் தான் ஸ்வீட் செய்யவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நைட் ஃபுல்லும் ஸ்வீட் செஞ்சுட்டு ஏர்லி மார்னிங்கே நாங்கள் சாமி கும்பிட்ருவோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, நார்மல் ரசகுல்லா, ரசமலாய், குலாப் ஜாமுன், அப்புறம் இன்னொரு ஸ்வீட் அது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரசகுல்லா, ரசமலாய் நம்ம நார்மலாக யூஸ்வலாக செய்கிறத விட கொஞ்சம் ஏதாவது ஒரு வேரியேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுனால கேரமலைஸ்டு ரசகுல்லா செஞ்சுட்டு அந்த ரசகுல்லா வச்சுட்டே அப்படியே நாங்கள் கேரமலைஸ்டு ரசமலாய் செய்கிறோம். ஸோ நார்மலாக நாங்கள் 2 liters பால் எடுத்து காய்ச்சிட்ருக்கோம். அதுக்கு தேவையான ஒரு 4 cup சுகர், ஒரு 10 ஏலக்காய் தட்டி போட்டு சுகர் சிரப்பும் சைடில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 liter பால் பாயில் ஆனதுக்கப்புறமா 2 லெமன் ஜூஸை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி அது திரிஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி ரசகுல்லா செய்யணும். எங்கள் வீட்டில் யாருமே தூங்கலை. எல்லோரும் ஒரு வேலை செஞ்சிட்ருந்தோம். ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ரசமலாய் செய்கிறதுக்காக அந்த பால் ஆடையெல்லாம் நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். ஸோ இது 2 லெமன் ஜூஸ், கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா அது அப்படியே திரிஞ்சு வந்துடும். அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு 2-3 times வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த லெமன் ஸ்மெல்லாம் போகும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சிட்டோன்னா ஃபுல்லும் அது ஃபில்டர் ஆகிடும். யூஸ்வலாக நம்ம செய்கிற மாதிரி தான் ரசகுல்லா. இதை எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டோன்னா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துட்டு ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கேரமலைஸ்டு ரசகுல்லா பண்ண போகிறோம்ல, அதுக்கு மட்டும் குட்டியாக அது எப்படின்னு மட்டும் பார்த்துடலாம். கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த லெமன் ஸ்மெல் அப்படியே இருக்கும். நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். எனக்கு 2 liter பாலுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இவ்வளோ இந்த கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 cup சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌன் கலரில் கேரமல் மாதிரி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக அது மெல்ட் ஆகட்டும்.
இது ஒரு 2 மினிட்ஸில் மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நார்மலாக செய்கிற மெத்தட் தான். பார்த்திங்கன்னா எங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஒரு ஸ்பாஞ்சியாக இருந்தது. இந்த டின் ரசகுல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக இருந்தது. செம்ம சூடாக இருந்தது. நான் அப்புறமா உங்களுக்கு ஸ்வீஸ் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு 3 லிட்டர் பால் வாங்கியிருந்தேன். ஆனாலுமே எங்களுக்கு வந்து ஆயிலும் பாலும் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் கம்மியாக பண்ண வேண்டியதாகிடுச்சு. இது வந்து ஷாஹி துட்கா. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுவும் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சோன்னா நிமிஷத்தில் காலி ஆகிடுற பொருள். இது வந்து செய்கிறது வந்து நம்ம செஃப் சித்தார்த் செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து கிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருந்தோம். இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு மட்டும் பார்க்காம இது வந்து எங்களுடைய மெமரிஸ் எல்லாமே. நாங்கள் எல்லோரும் ஒன்று ஒன்றா செய்கிறோம். ஒன்றா சேர்ந்து செய்கிறது, நைட்டு ஃபுல்லும் கண்ணு முழிச்சு செய்கிறது, இது எல்லாமே வந்து அவங்க எத்தனை வருஷத்துக்கு ஆனாலும் அவங்க வந்து அவங்க கிட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம். நாங்கள் எப்போவுமே வந்து எல்லா ஃபெஸ்டிவலும் பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து சாமி கும்பிட்ருவோம். 5:30க்குள்ளேயே வந்து சாமி கும்பிட்ருவோம். ஸோ நான் போட்ட நீர்க்கோலம், என்னுடைய த்ரோட் வந்து கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. என்னுடைய செடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னுடைய செடி எல்லாமே வந்து அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் அந்த பிங்க்கு கலர் அந்த ஸ்கையோடு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்ரவுண்டில் சுப்ரபாதம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விடிய காலையில் இந்த செடி கோலம் இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸ்டாக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ நல்லா விடிஞ்சிருச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி கிச்சனுக்கு ஒரு கோலம் போட்டு பூஜை பண்ணியாச்சு. என்னுடைய ஃபேவரட் பிளேஸ் என்னுடைய கிச்சன். இந்த ஐட்டம்லாம் தான் நம்ம நைட்லாம் பண்ணது. அந்த கலர் பார்த்திங்களா, அந்த கேரமல் கலர் நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக. அதுக்காக தான் அப்படி பண்ணோம். டேஸ்ட் வைஸும் நல்லா வந்திருந்தது. ஈவினிங் ஆகிடுச்சு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வெடி வெடிச்சிட்ருந்தோம். குட்டி பசங்களே ஒரு 5-6 பேர் இருந்தோம். அப்பா, அம்மா, பாட்டி, நான் எல்லோரும். இதில் வந்து இன்னும் ஒரு 3 பேரை மிஸ் பண்ணியிருந்தோம். அத்ரித், ஹர்ஷன், மோனி, அப்புறம் எங்கள் அண்ணா அண்ணி கூட மிஸ் பண்ணோம். அவங்களும் இருந்திருந்தா இன்னும் ஸ்பெஷலான தீபாவளியாக இருந்திருக்கும். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நிறையா வெடி வெடித்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெடி இங்கே வெடித்தோம், கொஞ்சம் வெடி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து வெடித்தோம். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் கொஞ்சம் கிராக்கர்ஸ்லாம் நாங்கள் பர்ஸ்ட் பண்ணிவிட்டு பசங்க எல்லோரும் கபடி விளையாண்டாங்க. நான் இப்படியே சேரை போட்டு உட்காந்து வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வான வேடிக்கை. எனக்கு வெடினா கொஞ்சம் பயம்தான். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock இருக்கும். பசங்க எல்லோரும் ரொம்ப நாளாக பீச்சில் போயிட்டு சன்ரைஸ் பார்க்கணுன்னு கேட்டுட்ருந்தாங்க. அதனால் அவங்களும் எல்லோரும் ரெடியாகி நாங்கள் எல்லாருமே பீச்சுக்கு. நான் எப்போவுமே ட்ரைவ் பண்ணும்போது குட்டியாக ஒரு வீடியோவாச்சும் கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கற்றுக்கிற டைமில் வீடியோ எடுத்து என்னுடைய வீடியோ தான் எனக்கு மோட்டிவேஷனாகவே நான் வச்சுப்பேன். ஸோ நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். செமையாக இருந்தது பீச். அந்த சன்ரைஸ் பார்க்கும்போது அப்படியே காமாக இருந்தது. ரொம்ப கூட்டம்லாம் இல்லாமல் நாங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. பட் நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே நிறைய பேர் கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம பசங்களும் வந்து ஃபுட்பால் பிளேயர், வாலிபால் பிளேயர்ன்றதுனால அவங்களும் போய் கொஞ்சம் நேரம் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதில் மோனோஜ் அண்ட் ஸ்ருத்திக் ஃபுட்பால் விளையாடுறாங்க. இந்த வீடியோவில் வந்து கோகுல் அண்ட் சித்தார்த் வாலிபால் விளையாண்டுட்ருக்காங்க.
அவங்கள கொஞ்ச நேரம் விளையாட வச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து நான் ஆன்லைனில் வாங்கின தீபாவளி சாரீ. நாங்கள் ரொம்ப கிராண்டெல்லாம் வாங்கலை, டெய்லி வேர் மாதிரி தான் வாங்கியிருந்தோம். ப்ளவுஸ் அட்டாச் ஆகி வந்திருந்தது. நல்லா சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக நான் டெய்லி வேர்க்கு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, கோவிலுக்கு போகிறீங்க, டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து காஃபி ப்ரௌன் வித் பேரட் க்ரீன் கலர். இந்த 2 கலர் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, bye from Bhuwana.